إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وأصحابه وبارك وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين لا يدعون مع الله إلها آخر ولا يقتلون النفس التي حرم الله إلا بالحق ولا يزنون ومن يفعل ذلك يلقى أثاما وقال الله تعالى أيضا ولا تقربوا الزنا إنه كان فاحشة ومقتا وساء سبيلا صدق الله العلي العظيم وقال نبينا عليه الصلاة والسلام ما من يوم إلا والذي بعده شر منه رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய இணையற்ற அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி புகழ்ந்து இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் என் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக பின்பற்றி நடந்த அன்னாரின் குடும்பத்தினர்கள், பரிசுத்த மனைவிமார்கள், தோழர்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், கியாமத் பரிபந்தம் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, வாழ்க்கையினுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் எம்மை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய அந்த வல்லவன் அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே பயந்து அஞ்சி நடந்து கொள்ளும்படி முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பு கட்டளை பிறப்பித்துக் கொள்கிறேன். இத்தகுல்லாஹ வ அதீஉ. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறக்கூடிய அமால்கள் குறைந்து பாவங்கள் எல்லா பக்கமும் அதிகரித்து மேலோங்கி தலை உரித்து ஆடக்கூடிய ஒரு படுபயங்கரமான காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எந்த வீடுகளும் பாவத்தை விட்டு நீங்கியதாக இல்லை, எந்த தெருக்களும் பாவத்தை விட்டு நீங்கியதாக இல்லை, எந்த ஊரும் பாவத்தை விட்டு நீங்கியதாக இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு, கருதப்படக்கூடிய அளவுக்கு எல்லா பக்கத்தாலும் பாவங்களால் சூழ்ந்தவர்களாக, பாவத்துக்குள் அகப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான காலத்தில் இருக்கிறோம். ஒரு காலம் நாங்கெல்லாம் எதனை பாவம் என்று கருதினோமோ, எதனை பாவம் என்று நினைத்தோமோ, அதனை செய்யக்கூடியவர்களை வெறுத்தோமோ, இன்று சர்வ சாதாரணமாக அந்த பாவங்களை நாங்களே செய்யக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்கிறோம். அன்வர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி ஷரீஃபினுடைய ரிவாயத், மா மின் யௌமின் இல்லா வல்லதி பஅதஹு ஷர்ரு மின்ஹு. காலம் செல்லும் பொழுது ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நாளும் அடுத்து வரக்கூடிய நாள் முந்தைய நாளை விட ஃபித்னாக்களும் குழப்பங்களும் பாவங்களும் நிறைந்ததாக இருக்கும். உலகத்துக்கு தொலைக்காட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த காலங்களிலே நாடுகளுக்கு, ஒவ்வொரு நாடுகளுக்கு
ஆரம்பமாக அந்த தொலைக்காட்சி நுழைகின்றது, இலங்கைக்கும் வருகின்றது. அந்த காலகட்டத்திலே ஒரு கிராமத்திலே ஒரு வீட்டிலே 2 வீடுகளிலே இருந்த தொலைக்காட்சிகள் இன்று எல்லா வீடுகளிலும் சர்வ சாதாரணமாக இருக்கிறது. அன்றொரு காலம் அந்த வீட்டை, அந்த வீட்டாரை, அதனை வைத்திருக்கக்கூடியவர்களை பெரும் பாவம் செய்யக்கூடியவர்களாக கருதிய அனைவரும் இன்று அவர்களுடைய வீடுகளிலே அதனை வைத்துக் கொண்டு சர்வ சாதாரணமாக பாவங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொலைபேசிகள், அதாவது தொலைக்காட்சிகள் மடிக்கணனிகளாக மாறி, அதுவும் சில வாலிபர்களிடத்திலே வந்து, யுவதிகளிடத்திலே வந்து, அதற்கு பின்னால் இப்பொழுது தொலைபேசியாக என்ன காரியத்தை ஒரு தொலைக்காட்சியிலே செய்ய முடியுமோ அதைவிட அட்வான்ஸாக எல்லாத்தையும் செய்யக்கூடிய, பார்க்கக்கூடிய தொலைபேசியாக இன்று எல்லோருடைய கையிலும் அது வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த மனிதனையும் விட்டு வைக்கவில்லை, வாலிபனை விட்டு வைக்கவும் இல்லை, சிறு குழந்தையை விட்டு வைக்கவும் இல்லை, யுவதிகளை விட்டு வைக்கவும் இல்லை, ஏன் வயோதிபர்களை கூட விட்டு வைக்கவில்லை. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, எதனையும் இதை நான் முற்று முழுதாக கூடாது என்று சொல்ல வரவில்லை. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, என்ன பாவங்கள், என்ன குழப்பங்கள், என்ன ஃபித்னாக்கள் தொலைக்காட்சிகளின் மூலமாக உருவானதோ, இன்றைக்கு அதே ஃபித்னாக்களும் குழப்பங்களும் ஒவ்வொருவரினுடைய தொலைபேசியில் இருந்து உருவாகி கொண்டிருக்கிறது. இதனுடைய முடிவு என்ன தெரியுமா? இந்த தொலைபேசி எங்கட சமூகத்துல, இந்த உலகத்துல, சமூகம் எங்கட சமூகத்தையும் தாண்டி சிறுவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், முதியவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோருடைய கையிலும் சர்வ சாதாரணமாக நடமாடியதனுடைய விளைவு, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு உலகத்திலே வெட்கம் பறிக்கப்பட்டு விட்டது. ஈமானினுடைய மிக முக்கியமான கிளை என்று சொல்லப்படக்கூடிய வெட்கம், அந்த வேர் ஈமானினுடைய அடிப்படை, அது வெட்டப்பட்டு வீசப்பட்டு விட்டது. தாயுடன் எதனை பேச வேண்டும் என்று குழந்தைக்கு தெரியாது, சகோதரனுடன் எதனை பேச வேண்டும் என்று குழந்தைகளுக்கு தெரியாது, பெற்றார்களுக்கு முன்னால் எதனை நான் பேச வேண்டும், பேசக்கூடாது என்பதனை அறியாமல், அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, சர்வ சாதாரணமாக பெண்களிடத்திலே இருக்கக்கூடிய வெட்கத்தை இவைகள் இல்லாமலாக்கி ஆண்களிடத்திலே இருக்கக்கூடிய ரோஷத்தையும் இல்லாமலாக்கிவிட்டது. ஒரு பாவம் நடக்கும் பொழுது இதனை பாவம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு இந்த தொலைபேசி மனிதனை கொண்டு சென்று விட்டது. ஒரு அந்நிய பெண்ணை எப்படி நேரடியாக பார்ப்பது ஹராமோ, இது போன்ற தன்னுடைய தொலைபேசியில் ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதும் ஹராம். ஒரு காட்சியிலே ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதும் ஹராம். ஈமான் இந்த அளவுக்கு பலம் இழந்து விட்டது என்றால், அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, யாரு சரி இப்படியான விஷயங்களை ஹராம் என்று பேசினார்கள் என்றா, சில விஷயங்களை ஈமான் பலகீனம், சில பாவங்களை சுட்டிக்காட்டி இது தவறானது, இது ஹராமானது, இதனை செய்யக்கூடாது என்று பேசுவார்களாக இருந்தால் சமூகம் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? இவர்கள் பிற்போக்குக்காரர்கள், விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி இவர்களுக்கு தெரியாது, எத்தனையாம் நூற்றாண்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது இவர்களுக்கு தெரியாது, இதெல்லாம் இல்லாமல் இந்த காலத்திலே வாழ முடியுமா? இதெல்லாம் செய்யாமல் இந்த காலத்திலே வாழ முடியுமா? நான் சொன்னேன், இவைகளுடைய முடிவு இது உலகத்துக்கு ஆரோக்கியம் அல்ல, மக்களினுடைய வெட்கத்தை பறிக்கக்கூடியது, ரோஷத்தை பறிக்கக்கூடியது, இல்லாமலாக்கக்கூடியது. குடும்பங்களே சேர்ந்து சில ஹராத்துக்கு வழிவகுக்கின்றார்கள். ஹராம் என்று விளங்குதில்லை. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது, அங்கே மணப்பெண்ணுக்கு பல பரிசில்கள் கொண்டு வரப்படுகின்றது, அங்கே ஒரு மொபைல் போன் பெறுமதியானது அதுவும் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. மணமகளினுடைய தாயும் தந்தையும் சந்தோஷமாக பெருமையாக சொல்லிக் கொள்கிறார்கள், இந்த நாள் திருமணம் பேசி முடிவு செய்தோமோ அந்த நாளிலே இதனை கொண்டு வந்து கொடுத்து விட்டார், இவ்வளவு பெருமதியாக கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாரே. அன்பான
சகோதரர்களே பெரியார்களே, பெற்றார்களுடைய வெட்கம் பறிக்கப்பட்டு விட்டது. தன்னுடைய மகனை விபச்சாரத்துக்கு தயாராக்குவதற்காக வேண்டி ஏற்பாடு செய்கிறார்கள். இதுவரைக்கும் நிக்காஹினுடைய உடன்படிக்கை நடைபெற மாட்டாதோ அதுவரைக்கும் அந்த பெண்ணுடன் பேசுவதனை மார்க்கம் தடை செய்திருக்கிறதே. எப்படி அந்நிய பெண்ணுடன் பேசுவது அது விபச்சாரமோ அதே போன்று அந்த பெண்ணுடனும் பேசுவது விபச்சாரம். அந்நிய பெண்ணை பார்ப்பதற்கு செல்வது அந்த நடை எப்படி விபச்சாரமாக எழுதப்படுமோ இந்த பெண்ணை திரும்பவும் போராது சந்திப்பதற்கு பேசுவதற்கு இன்னும் அக்கது முடியவில்லை, உடன்படிக்கை முடியவில்லை, திருமண பந்தத்தில் இணையவில்லை. அன்பான சகோதரர்களே பெரியார்களே, பெற்றார்களாகிய நாமும் வெட்கம் இழந்து இவைகளை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறோம். யாருக்கும் பாவம் என்று சொல்றதுக்குரிய தைரியம் இல்லை. ஏன்னா உலகம் அதை நடைமுறையாக மாத்திருச்சு. அன்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ரிவாயத் முஸ்னத் அபூ யஅலாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சஹீஹான ரிவாயத். அன்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாள் நெருங்கும் பொழுது, கியாமத் வரும் பொழுது இந்த உம்மத்துல ஈமான் எவ்வளவு பலகீனமாக பெய்திரும் என்றா அன்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்கள் எல்லாம் நடமாடக்கூடிய பாதையிலே ஒரு மனிதன் ஒரு விரிப்பை விரித்து ஒரு பெண்ணை விபச்சாரத்துக்காக வேண்டி அழைத்து தகாத உறவிலே ஈடுபடும் பொழுது எல்லோரும் அதனை சர்வ சாதாரணமாக கடந்து செல்வார்கள். ஏன்? வெட்கம் பறிக்கப்பட்டு விட்டது. அது ஹராம் என்று சொல்வதற்குரிய தைரியமும் ஈமானும் யாருக்கும் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் இன்னொரு அடிப்படையில் அந்த பாவத்திலே அந்த இடத்தை கடந்து செல்லக்கூடிய எல்லோரும் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபயகூன খিয়ারুহুம் யௌமஇதின், அந்த நாள்ல மிகவும் சிறந்த உயர்ந்த ஈமான்ல கூடின மனிதர் யாரு தெரியுமா? சொல்வாரு அவரே, லவ்வாரைதஹா, இந்த பாவத்தை இந்த செயலை பகிரங்கமாக செய்யாம கொஞ்சம் மறைஞ்சி செஞ்சா நல்லதானே. ஈமான் அவ்வளவுக்கு வலி இழந்துவிடும். இந்த பாவத்தை கொஞ்சம் மறைஞ்சு செஞ்சா நல்லதானே, கொஞ்சம் மறைந்து செய்யுங்களே, இது ஹராம், இது கூடாது, மார்க்கம் தடுத்தது என்று சொல்வதற்கு யாருக்கும் எந்த மனிதரும் தைரியம் துணிச்சலும் கொள்ள மாட்டார்கள். அருமையான சகோதரர்களே பெரியார்களே, இன்றைக்கு ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் தன்னுடைய பொறுப்புக்கு கீழால இருக்கக்கூடிய, குறிப்பாக ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு ஆணும் பொறுப்புதாரிகள் தந்த மகளுக்கு, தந்த சகோதரிக்கு, தந்த தாய்க்கு, தன்னுடன் அதாவது ஏதோ ஒரு வகையில் உறவாக இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு, எங்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய எங்கட மகன்மாருக்கு நாங்கள் எல்லாரும் பொறுப்புதாரிகள். அன்பான சகோதரர்களே பெரியார்களே, நாங்கள் எங்களுடைய வீட்டினுடைய சூழல்களை சரி செய்ய வேண்டும். இல்லை என்றால் 4 சிவர்களுக்குள்ளால் இருந்து உருவாகக்கூடிய என்ன மிஷன்ல என்ன நோக்கத்துல அங்கே குழந்தைகள் தயாரிக்கப்படுகிறார்கள், என்ன சிந்தனை அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கின்றது என்பதனை பாதையில் இருந்து கணக்கிட முடியும். அந்த பெண்ணினுடைய உடுப்பு என்ன, ஆடை என்ன, அந்த ஆடையின் மூலமாக எதனை வெளிக்காட்ட விரும்புகிறாள்? இந்த ஆடையை ஒரு தாய் அந்த தன்னுடைய மகளுக்கு உடுப்பாட்டுவதனால் அந்த தாயினுடைய எண்ணம் என்னவாக இருக்கின்றது? ஒரு வாலிபனினுடைய டவுசர், அவருடைய டியூஷன், அவருடைய உடுப்பு, அவருடைய ஒழுக்கம், அவருடைய பேச்சினுடைய நாகரீகம், ஒழுக்கம், இவைகளை பார்த்து என்ன அடிப்படையில் அந்த வீட்டுக்குள்ளால் குழந்தைகள் தயாரிக்கப்படுகிறார்கள், உருவாக்கப்படுகிறார்கள் என்பதனை பாதையில் இருந்தே கண்காணிக்க முடியும். எனவே அருமையான சகோதரர்களே பெரியார்களே, பெற்றார்களாகிய எங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றதே, மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றதே. இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இந்த வெட்கத்தை இழந்ததனால் எங்கட வாலிப பெண்கள் கூட படிப்பு என்ற பெயரிலே, படிப்பதனை மார்க்கம் தடை செய்யவில்லை, முறையாக படிக்க சொல்லிக் கொடுத்தது. படிப்பு என்ற பெயரிலே தன்னுடைய வீட்டை விட்டு வெளியாகி, அன்பான சகோதரர்களே பெரியார்களே, காலையிலே செல்பவர்கள் மாலையில் திரும்ப வருகிறார்கள். பெற்றார்களுக்கு தெரியாது, அவர்கள் கண்காணிக்கவில்லை. என்னுடைய குழந்தை எங்கே செல்கின்றது, எங்கே வருகின்றது, யாருடன் செல்கின்றது, யாருடன் வருகின்றது என்பதை கவனிப்பதற்கு பெற்றார்களுக்கு நேரம் கிடையாது.
இஸ்லாமிய சமூகத்திலே ஒரு காலம் இருந்தது, எவ்வளவு கஷ்டவாளியான ஒரு மனிதனாக இருந்தாலும் தன்னுடைய வாலிப பெண் குழந்தைகளை ஒரு த்ரீவில் பிடித்து அதில் அவர் கூட்டிக் கொண்டு வைத்து அவர் கூட்டிக் கொண்டு வரக்கூடிய வெட்கம் நிறைந்த ஒரு காலம் இருந்தது. அண்ணான சகோதரர்களே, இன்றைக்கு பாருங்க, எங்களுடைய பெண் குழந்தைகள் எங்கெங்கெல்லாம் சீரழிகிறாங்க. யாரோட சீரழிகிறாங்க? ஒரு ஷாப்பிங் மால்ல அங்க கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு வாலிபர் சொல்கிறார், ஹதரத், தேவையில்லாத பழக்கத்துக்கு அகப்பட்டுக் கொண்ட ஒரு வாலிபருடன் எங்கட முஸ்லிம் புள்ளே 2 பேர் 2 கையையும் பிடிச்சு கொண்டு வருவாங்க. எங்கட கடைக்கு முன்கால சுத்தி கொண்டு போறாங்க. பொறுப்புதாரிகளுக்கு நாங்க சொன்னோம், கோல் அடிச்சோம், அவங்களுக்கும் கணக்கில்ல, பெற்றார்களுக்கும் கணக்கில்ல. இவ்வளவுக்கும் அவர்கள் மேலதிக வகுப்புகளுக்காக வேண்டி வந்த பெண் குழந்தைகள். சோதனை பெரியார்களே, உலகம் எதை நோக்கி செல்கிறது? எனது நாட்டினுடைய ஒரு போலீஸ் பிரிவினிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு குற்றம் எங்கட சமூகம் சிறந்து வாழக்கூடிய ஒரு பகுதியிலே, அன்பான சகோதரர்களே பெரியார்களே, 12 வயது நிரம்பிய தன்னுடைய பெண் குழந்தையை அற்ப பணத்துக்காக வேண்டி, காசுக்காக வேண்டி தாயும் தந்தையும் விட்டு இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே பெரியார்களே, 12 வயது குழந்தை எதை அறியும்? அதற்கு எது தெரியும்? அன்பான சகோதரர்களே பெரியார்களே, அதற்கு முன்னால் அந்த தாயும் விற்கப்பட்டு தாய்க்கு பின்னால் குடும்ப கஷ்டம் என்ற பெயரிலே தன்னுடைய 12 வயதே நிரம்பிய குழந்தையை ஒரு தந்தை விட்டு இருக்கிறார். வெட்கம் இங்கே போனதே. ஆறுதல் சொல்கிறார்கள், தனக்கு சமாதானம் சொல்லிக் கொள்கிறார்கள். எங்கட குடும்ப கஷ்டம் அப்படி இருக்குது. சகோதரர்களே, இது ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் இருந்து இது உருவாக்க முடியாது, இது நடக்க முடியாது. ஒரு பெரியார் சொல்கிறார், பெற்றார்கள் குழந்தைகள், அதாவது குழந்தைகள் பெற்றார்களுடைய ரகசியம் இன்றைக்கு வெளி தோற்றத்துல நல்ல அமைப்புல நல்ல காட்சியாக நானும் நீங்களும் தோன்றுகிறோம். அன்பான சகோதரர்களே பெரியார்களே, எங்களை பார்க்கக்கூடிய காணக்கூடிய எல்லோரும் இவர் ஒரு நல்ல மனிதர் என்று கருதக்கூடிய அளவுக்கு இருக்கிறோம். எங்களோட உள்ரங்கம் என்ன? எங்க ரகசியம் என்ன? 17, 18 வயதாக இருக்கும் பொழுது என்னென்ன பாவங்களில் எல்லாம் ஈடுபட்டார். இந்த வாப்பா நினைக்கிறாரே, ஏண்ட புள்ள ஒரு சஹாபி மாதிரி வரணும். அவர் வாலிபத்தில் என்ன செஞ்சாரே, உள்நாட்டில் என்ன செஞ்சாரே, வெளிநாட்டில் என்ன செஞ்சாரே, தனியாக என்ன செஞ்சாரே, கூட்டாக என்ன செஞ்சாரே. அன்பான சகோதரர்களே பெரியார்களே, கொஞ்சம் எங்கட பின்னுக்கு யோசிச்சு பார்க்கணும். எங்கட விடயங்கள், எங்கட பாவங்கள் எங்கட குழந்தைகளுடைய தலையால் வெளிப்படும். ஒரு தாய் 17 வயதுல 20 வயதுல பேசாத ஆண்கள் இல்ல, தொடர்பு கொள்ளாத ஆண்கள் இல்ல, பார்க்காத ஆண்கள் இல்ல. இப்ப நினைக்கிறா அந்த குழந்தை ஒரு சஹாபி பெண் வரணும் என்று. எங்க வார சகோதரர்களே பெரியார்களே, அதனால இந்த பாவங்களை நாங்க முதலாவது எங்க ஏடுகள்ல இருந்து இல்லாமலாக்கணும், ஏடுகள்ல இருந்து இல்லாமலாக்கணும், அழிக்கணும். அல்லாஹ் கிட்ட மன்றாடணும், கண்ணீர் வடிக்கணும். அல்லாஹ்வுக்கு முன்னால தன்னை ஒரு பரிசுத்தமான மனிதனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சூரா மரியம் என்ற ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறான். அதிலே ஒரு அழகான சம்பவம், ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம். அன்பான சகோதரர்களே பெரியார்களே, வாலிப வயதாக இருக்கக்கூடிய அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் இல்லாமல் கருத்தரித்து தன்னுடைய சமூகத்திலே வருகிறார்கள். எப்படி கவலை தெரியுமா அவங்களுக்கு? பாவம் நடக்க இல்ல, சமூகம் என்ன பேசும், சமூகம் என்ன சொல்லும். சொன்னார்கள், யாழைத்தனி மித்து கபல ஹாதா வ குன்து நஸியன் மன்சியா. நான் இதற்கு முன்னாலே மரணித்து நான் ஒன்றுமே இல்லாதவளாக இப்படி ஒரு நிலம் எனக்கு ஏற்படாமல் இருந்திருக்கவில்லையே. மஸ்ஜிதுல் அக்ஸால ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பராமரிப்புல மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய மிஹ்ராபுக்குள்ளால் வளர்ந்த பெண்மணி. ஊர் மக்கள் எல்லாம் நல்ல பெண்மணி, ஈமானுடைய பெண்மணி, அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்ற பெண்மணி என்று பேசக்கூடிய முன்மாதிரியான பெண்மணி.
அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டிலே குழந்தையை சுமந்து கொண்டு தன்னுடைய சமூகத்திலே வருகிறாள். சமூகம் சொல்கின்றது, மா கானத் அபூகி அஸௌகி வமா கானத் உம்முகி பகியா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறது, ஏ மரியமே, உன்னுடைய தாயோ உன்னுடைய தந்தையோ இவ்வாறு கெட்ட நடத்தை உடைய தீய நடத்தை உடைய அவர்களாக இருக்கவில்லையே, அவர்கள் நல்லவர்களாகத்தான் இருந்தார்கள். நல்லவர்களிடத்திலே இருந்து இவ்வாறான குழந்தைகள் உருவாக முடியாது என்ற கருத்துப்பட அந்த சமூகம் பேசியதை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். தஃசீருடைய உலமாக்கள் சொல்கிறார்கள், பெற்றார்களினுடைய விடயம் குழந்தைகளிலே வெளிப்படுகின்றது. அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய தாயும் தந்தையும் நல்லவர்களாக இருந்தார்கள், உங்களால் இப்படி ஒரு பாவம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் அந்த குழந்தையை பேச வைத்தான். அது நீளமான சம்பவம். நான் சொல்ல வந்த விடயம் என்னவென்று சொன்னால், தாய் தந்தைகளுடைய செயல்பாடுகள் அது குழந்தைகளால் வெளியாகின்றதே. கண்ணியமாக வாழ்ந்தவர் நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்களுடைய திலையை கிழிக்க இருக்கிறார். எல்லா மக்களுக்கும் முன்னால், அகிலத்தாருக்கும் முன்னால், முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த திரையை கிழிக்க இருக்கிறான். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அடிப்படையிலே மிக மிக அதாவது ஒரு பயங்கரமான பாவம் தான் விபச்சாரத்தினுடைய பாவம். இந்த வெட்கம் இல்லாத தன்மை இருக்கின்றதே, இது மனிதனை விபச்சாரத்துக்கு அழைத்து செல்கின்றதே. வெட்கம் இல்லாமல் தன்னுடைய பார்வையை பார்ப்பானானால், வெட்கம் இல்லாமல் தன்னுடைய வாயால் பேசக்கூடாததை பேசுவானானால், வெட்கம் இல்லாமல் செயல்படுவானானால், அருமையான சகோதரர்களே, அது அதனுடைய முடிவு விபச்சாரமாக, அது ஜினாவாக வைத்து முடியும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பல பாவங்களை செய்ய வேண்டாம் என்று நேரடியாக தடுத்தவன். விபச்சாரத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தடை செய்யவில்லை, நேரடியாக அல்லாஹ் சொல்கிறான், விபச்சாரத்துக்குரிய வழிகள் இருக்கின்றதே, அந்த வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். வலா தக்ரபு ஸினா, ஸினாவை நீங்கள் நெருங்க வேண்டாம், விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம் என்றால் என்ன பாவங்களும் என்ன தவறுகளும் அதற்கு காரணமாக இருக்குமோ அவைகளை விட்டு தூரமாகிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, இது லேசான பாவம் இல்ல. இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பைத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸினா தைனுன் இதா அக்ரல்தஹா, சொன்னார்கள் விபச்சாரம் என்பது இது ஒரு கடன், இது ஒரு கடன். சொன்னார்கள், இந்த கடனை நீங்க யாருக்கு சரி கொடுப்பீங்களாக இருந்தா கடன் நிறைவேற்றப்பட வேண்டியது திரும்ப. அந்த கடனை நீ வீட்டிலே இல்லாத நேரம் ஒருத்தன் கொண்டு வந்து ஓட மனைவிக்கு திருப்பி கொடுத்துட்டு போவான், இல்லண்டா ஓட பெண் பிள்ளைக்கு திருப்பி கொடுத்துட்டு போவான், ஓட தாய்க்கு கொடுத்துட்டு போவான், இல்லண்டா ஓட சகோதரிக்கு கொடுத்துட்டு போவான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இது விபச்சாரம் ஒரு கடன். அண்ணா சகோதரர்களே, நாங்க நினைக்கிறோம், நாங்க ஏண்ட குடும்பம், ஏண்ட சகோதரி, ஏண்ட மகள், ஏண்ட மனைவி பாதுகாக்கப்பட வேண்டும். இதேதான் அடுத்தவனுடைய சகோதரி, அடுத்தவனுடைய மகள். அந்த சிந்தனை வருவது கிடையாது. எனவே அருமையான சகோதரர்களே, உலகத்திலே இன்றைக்கு வெட்கம் இல்லாமல், வெட்கத்தை இழந்து இந்த பாவத்தை நோக்கி சமூகம் வேகமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரம் அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரிவாயத்திலே சொன்னார்கள், இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, 5 பாவங்கள், அந்த பாவங்கள் சமூகத்துக்கு மத்தியிலே பொதுவானதாக ஆக வேண்டால் சொன்னார்கள், ஹம்சுல் இதா துலீதும் பிஹின்ன, அந்த 5 பாவங்களிலே நீங்கள் சிக்கிக் கொள்வீர்களாக இருந்தால் சொன்னார்கள், ஃபஅஊது பில்லாஹி அன் துத்ரகூஹுன்ன. அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். சொன்னார்கள், அந்த காலம் உங்களுக்கு வராமல் இருப்பதற்காக நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அது ஒரு பாவம் தான், இந்த விபச்சாரத்தினுடைய பாவம். இது பரவலாக இருந்தால் அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் அம்ராதுல் லதி லா துஸ்மா, நீங்கள் கேள்விப்படாத நோய்கள் உருவாகும் சமூகத்திலே. இதற்கு அர்த்தம் நோயாளி பாவம் செய்தார் என்பதல்ல, அந்த சமூகம் செய்த பாவத்தினால் ஒரு சிலர் பீடிக்கப்பட்டார்கள், ஒரு சிலர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள்.
நாம் சொல்லுகிறார்களே, 100 வருடங்களுக்கு முன்னால் இருக்காத, கேள்விப்படாத, பெயர் சொல்லப்படாத நோய்கள் இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம். வயோதிபர், வாலிபர், சிறு குழந்தை என்ற வித்தியாசம் இல்லாமல் எத்தனை பேருக்கு அந்த நோய் பிடித்திருக்கின்றது. ஒரு காலம் இந்த பெயர்களை நாங்க கேள்விப்படவே இல்லை. எத்தனையோ வயசார்கள், வேறு முதிர்ந்தவர்கள் சொல்கிறார்கள் இப்பதான் இந்த நோய்கள் என்று. ஒரு காலத்திலே கிட்னி ஃபெயிலியர் என்றால் தெரியாது, பைபாஸ் என்றால் தெரியாது, இன்னும் பலவிதமான நோய். அன்பான சோழர்களே, பெரியார்களே, இது நோய்க்கு உட்பட்டவரினுடைய பாவம் என்று நான் சொல்ல வரவில்லை. சமூகம் பொதுவாக இந்த பாவத்திலே ஈடுபடும் பொழுது சில மக்கள் அதனை கொண்டு சோதிக்கப்படுகிறார்கள். சொன்னார்கள், வைத்தியர்கள் பெயர் வைத்து வைத்து கலைப்படைந்து விட்டார்கள் நோய்களுக்கு. எத்தனை விதமான காய்ச்சல்கள், எத்தனை விதமான கிருமிகள், எத்தனை விதமான பெயர்கள். அன்பான சகோதரர்களே, அடுத்ததாக அன்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு சோதனையை சொன்னார்கள். அல் அவுஜா, பசிகள், பசி பட்டணியால் ஏற்படக்கூடிய சோதனை. அவர்களுடைய வருமானம் போதாது, வருமானம் இருந்தாலும் தன்னுடைய தேவைக்கு ஏற்றவாறு இல்லை என்ற பல நிலைமைகள். ஒரு காலம் இருந்தது, பழையவர்கள் சொல்வார்கள், ஒரு தந்தை சம்பாதித்து வீட்டிலே இருந்து 10 குழந்தைகள், அதாவது வயிறு நிறைய சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தார்கள். இப்போ ஒரே வீட்டுக்குள்ளால் 10 பேர் சம்பாதித்து அவர்களுக்கு நிம்மதி சந்தோஷமாக வயிறு நிரம்பி இருக்க முடியாத காலம் ஏற்பட்டிருக்கின்றது. சோதனையார்களே, அல்லாஹ் இந்த பாவத்தினுடைய வழியை தடுக்கிறான். திருமணம் முடித்தும் அல்லாஹ் சொல்லக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? யார் விபச்சாரத்திலே ஈடுபடுவானோ அவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இந்த பூமிக்கு மேலால் வாழ்வதற்கு தகுதியற்றவன். இஸ்லாமிய ஆட்சி இல்லை என்பதனால் அந்த தண்டனை நிறைவேற்றப்படுவதில்லை. அன்பான சகோதரர்களே, கபர் வரைக்கும் தான் ஆட்சி இல்லை. கபரிலே கொண்டு வைத்ததற்கு பின்னால் என்ன தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கின்றதோ ஒன்றும் குறையாமல் அங்கே அனுபவிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அன்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜினுடைய பயணத்திலே சென்றுவிட்டு வருகிறார்கள். அங்கே ஒரு காட்சியை காண்கிறார்கள். சில ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக தலை கீழால் தொங்கப்பட்டு தன்னூர் என்று சொல்லக்கூடிய அடுப்பிலே போடப்பட்டு எரிக்கப்படுகிறார்கள். வெளிநாடுகளிலே ரொட்டி சுடுவதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய ஒரு விதமான அடுப்பு, நெருப்பு கீழால் இருக்கும், மேலால் ஒரு புகை போன்று இருக்கும், அதற்குள்ளால் தொங்கப்பட்டு நெருப்பு மூட்டப்பட்டிருக்கின்றது. உலகத்தினுடைய நெருப்பு அல்ல, நரகத்தினுடைய நெருப்பு. ஒரு நெருப்பட்டி குச்சியை பத்த வைத்து அது பத்தி முடியும் வரைக்கும் கையிலே வைத்துக் கொள்ள முடியாது. இந்த நெருப்பை விட 70 மடங்கு காலமானது நரகத்தினுடைய நெருப்பு. அன்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ஜிப்ரீல், இவர்கள் யார்? சொன்னார்கள் அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் செய்த ஆண்களும் பெண்களும். அன்பான சகோதரர்களே, திருமணம் முடித்தும் விபச்சாரம் செய்தவன் இந்த பூமிக்கு மேலால் வாழ்வதற்கு தகுதியற்றவன். திருமணம் முடிக்காமல் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிறானா? அன்பான சகோதரர்களே, இஸ்லாம் சொல்கிறது 100 கசையடிகள். திறம்பால் அடிச்சு, கம்பால் அடிச்சு ஆட்களை ஏமாற்றுவதல்ல. கசையடியை பார்ப்பதற்கு இஸ்லாமிய நாடுகளை பாருங்கள். மலேசியா போன்ற இஸ்லாமிய நாடுகளிலே கொடுக்கக்கூடிய கசையடி, ஒரு அடியிலே அவனுடைய ஆடையினுடைய பின்பகுதியும் கிழிந்து சதையும் கிழிந்து வரும். இப்படி 100 அடி கொடுத்தா எப்படி இருக்கும்? ஒரு வருடம் அவனை ஊரிலே இருந்து நாடிலே ஊர் கடத்தி வைக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, பாவத்தினுடைய உணர்வுகள் இன்றைக்கு இந்த தேவையில்லாத பார்வைகளின் மூலமாக, பேச்சுகளின் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே உருவாகி, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, மக்கள் சர்வ சாதாரணமாக பாவத்தின் பக்கம் இழுப்பட்டு செல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, எத்தனையோ பேருக்கு பாவத்தில் இருந்து தன்னை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இறந்து முடியாமல் இருக்கின்றது. அதையும் மார்க்கம் சொல்லி தந்தது. உங்களோட 5 நேரத்தினுடைய தொழுகை இருக்குது தானே, இதை பேணுதலாக தொழுதுவாங்க, நீங்க பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படுவீங்க. அன்பான சகோதரர்களே, ரஜபினுடைய மாதம் தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, எங்களை தொழுகையாளிகளாக மாற்றிக்கொள்வோம். எத்தனை சோதனைகள், எத்தனை அனர்த்தங்கள், எத்தனை பகுதிகளிலே மக்கள் ஒரு வினாடியிலே தன்னுடைய முழு சொத்தையும் செல்வத்தையும் இழந்து, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு தண்ணீர் போத்தலுக்காக வேண்டி கையேந்தக்கூடிய நிலைமையை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நானும் நீங்கள் இன்னும் தொழுகையாளிகளாக ஆகவில்லையா? எங்களை மஸ்ஜித் சுபஹுடைய நிலைமை என்ன?
சுபஹ் சஃப்ல எத்தனை பேர் இருக்கிறோம்? லுஹருக்கு பஜார் நிறைய மக்கள் இருக்கிறோம், ஜும்மாவுக்கு பெரிய சமூகம் வருகிறோம், லுஹர் தொழுகைக்கு இவ்வளவு மஸ்ஜிதுக்கு சமூகம் வருவதில்லையே. எங்க இருக்குது இந்த சமூகம்? எல்லா மஸ்ஜிதுகளுடைய ஆளாத்தும் இதுதான். பொதுவாக சொல்கிறேன். எனவே என்ன சோதர்களே, பெரியார்களே, பாவங்களை விட்டும் தடுப்பது தொழுகை. அல்லாஹ் சொல்கிறான், அதாவது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க பாவங்களை விட்டு உங்களை தடுக்கின்றதே. அதனால தொழுகையை பற்றி பிடிப்போம், பாவங்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வோம், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பரிசுத்தமானவர்களாக வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல விதமான பாவங்களை மன்னித்தருவாயாக. ரப்பே ரஹ்மான், எம்மை பெற்று வளர்த்த எங்களுடைய கண்ணியமான பெற்றார்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. உற்றார்கள், உறவினர்கள், மனைவி மக்கள், குழந்தைகளுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. எங்களுக்கு ஒழுக்கம் கற்பித்த உஸ்தாத்மார்கள், ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. உலக முஸ்லிம்களுக்கும் நிம்மதியான, சந்தோஷமான, சுபீட்சமான வாழ்க்கையை கொடுத்தருவாயாக. முஸ்லிம்களை முஸ்லிம்களாக வாழச் செய்வாயாக. முஸ்லிம்களை தலை நிமிர்ந்து வாழச் செய்வாயாக. முஸ்லிம்களை கண்ணியமானவர்களாக வாழச் செய்வாயாக. அல்லாஹ் குறிப்பாக எங்களுடைய நாட்டிலே ஏற்பட்ட இந்த அனர்த்தங்களிலே, சோதனைகளிலே யாரெல்லாம் சிக்கி தவிக்கின்றார்களோ யாழ் அவர்களை வளமைக்கு திருப்பி விடுவாயாக. மன ஆறுதலை, மன நிம்மதியை கொடுத்தருவாயாக. யாரெல்லாம் தன்னுடைய உயிர்களை துறந்தார்களோ அவர்களை ஷஹீதுகளாக ஆக்கிக் கொள்வாயாக. காயமுற்றவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.